இல்லைன்னா ஏதோ ஒன்று குருகுலம் ஏதோ ஒரு பேரில் இருக்கிறது, ஏன்னா நாம பிரச்சார குடில் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்கள் உங்களில் பல பேர் பகவான் யோகி ராம் சரத்குமாரை நேரில் பார்த்திருக்கிற ஒரு பாக்கியம் பெற்றவர்கள். ஆனால் இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடியில் இருக்கிற நாங்கள் யாரும் அவர் அவதாரமாக அருணாச்சலத்திலே வாழ்ந்த போது நாங்கள் பார்க்கிற பாக்கியம் எங்களுக்கு இல்லை. அது இந்த பிறப்பில் இல்லை. ஆனால் அதுக்காக அவர் அறியாமல் இருந்தோமானா இல்லை. 1987 நான் கல்லூரிகளில் படிக்கிற காலத்தில் ஒரு பாட்டு முதல்ல கேட்டேன். அண்ணாமலை வாசனே ஆண்டி வேடம் கொண்டவன். அந்த பாட்டை கேட்டது இது யாரு அப்படின்னு அன்னைக்கு அறிஞ்சுட்டோம். ஆனால் நாங்கள் அவரை காணவில்லை என்கிற துளி கூட எங்களுக்குள்ள குற்ற உணர்வு இல்லை. ஏன்னா இப்போ நாங்கள் பார்க்கறதெல்லாம் அவரை தான் பார்க்குறோம், பேசுறதெல்லாம் அவரை தான் பேசுறோம். வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அது அண்ணன் சுந்தரராஜன் அண்ணனுக்கு தெரியும். நான் அவரும் பேச ஆரம்பிச்சோன்னா ராத்திரி 11 மணி வரைக்கும் பேசுவோம். அவர் 11 மணி ஆகிட்டாலே அவங்க வீட்டம்மாவும் தேட மாட்டாங்க, இவர் கண்டிப்பாக சரக்கொலைக்கு தான் போயிருப்பாரு அப்படின்னு விட்டுருவாங்க. அண்ணனும் நானும் பேசுறச்ச அவர் கொஞ்ச நேரம் அழுவார், நான் கொஞ்ச நேரம் அழுவேன், மாறி மாறி அழுதுகிட்டு தான் இருக்கும். அப்படி எங்களுக்குள்ள ஒரு சம்பாஷணைகள் நடைபெறும். பகவானை பற்றி பேசுறப்பெல்லாம் எங்களுக்கு அழுகையும் கண்ணீரும் தான் வருது. ஏன்னா ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக மரண தேதி குறிப்பிட்டு அனுப்பிவிடப்பட்ட அடியேன் இன்று அங்கு இறந்து இன்று நிற்பது அவருடைய திருவருளா. அப்போ சாக்கடையில் உள்ள புழுவிலும் கீழாக வாழ்ந்து கொண்டிருந்த அடியேன் மீண்டும் ஒரு பிறப்பை பகவான் அருளியதால் இனி உள்ள நாட்கள் பகவானுக்கான சேவை செய்கிற ஒரு அடிமையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அத்தனை சுகபோகங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு, ஓரளவுக்கு தூக்கி எறிந்துவிட்டு இந்த திருப்பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எனக்கு இதில் மிகப்பெரிய பெருமை. ஏன்னா கூகுள் கம்பெனியில் சிஇஓ இருக்கிறது கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும். இந்த வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ இதையே நான் உலகத்திலே உயர்ந்த பணியாக நாம் கருதுகிறோம். அப்போ ஏன் யோகி ராம் சரத்குமார் என்பவர் யார் அப்படிங்கிறத நாம ஆழமா சிந்திச்சு பார்க்கிறோம். அவர் யாராக இருக்க முடியும்? பல பேருக்கும் அந்த விசிறி சாமியார் திருவண்ணாமலை அவர் தானே அப்படிங்கிறது. சாமி கூட இருந்த பல பழைய பக்தர்களே அவங்களே அடியேற்ற பேசுறப்போ, முன்னாடி சாமி இருந்தாரு, 10 பிரச்சனையோட போகும், தீர்த்து வரைக்கும் அவர் இல்லையே, ஏதோ பேங்க் மேனேஜர் டிரான்ஸ்ஃபர் வேற ஒரு போயிட்டா இருக்கிற மாதிரி பேசுறாங்க. நாங்கள் உணர்ந்து கொண்டது பகவான் யோகி ராம் சரத்குமாரை என் பேரை சொல்லுப்பா, மை ஃபாதர் வில் கம் அண்ட் பிளஸ் யூன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த பிச்சைக்காரனோட பேரை சொல்லு, அவர் வருவார் அப்படின்னு சொல்றாரு. ஏதோ சென்னையில போய் சிஎம் ஆபீஸ்ல போய் என் பேரை சொல்லுப்பா, அவர் சீஃப் மினிஸ்டர் வெளியே வந்து பாப்பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்ல போய் என் பேரை சொல்லுப்பா, அவர் வெளியே வந்து பாப்பாருன்னு சொன்னா நாமெல்லாம் சிஎம் தான் பெரியான்னு நினைக்கிறோம். ஆனா இங்க ஒருத்தர் உட்கார்ந்துட்டு என் பேரை சொல்லுப்பா, அவன் ஒன்ன வந்து பாப்பா அப்படின்னு சொன்னா இவர் யாராக இருக்க முடியும்? அவ்வளவு ஆதென்டிகேட்டடா சொல்றாங்க, இவர் யாராக இருக்க முடியும்? அப்படி என்கிற ஒரு சிந்தனைக்குள் நாங்கள் மூழ்கி இவரை தற்போது நாங்கள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகருக்கு நாம் அழைக்கிறோம். ஏன் அவர் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர்? இங்க இருக்கிற புளூட்டோ கிரகத்துக்கு போனாலே 90 ஆண்டுகள் ஆகுமா? அப்போ அது தாண்டினா மேல நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. ஒரு நட்சத்திரம் நம்ம கண்ணுக்கு தெரியுத போல பல கோடி நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல ஒரு நட்சத்திரத்துக்கு போறதுக்கே சில 1000 ஆண்டுகள் ஆகுமா? நம்ம கண்ணுக்கு தெரியுது, அவ்வளவுதான் தெரியுது நட்சத்திரம். அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல என்ன இருக்கும்? அப்ப இதெல்லாம் படைத்த ஒரு ஓனர் யாரா இருப்பாரு அப்படின்னு பாக்குறப்போ அது இவராகத்தான் இருக்க முடியும், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர். அப்போ இது பப்பா ராமதாஸ், அரவிந்தர், ரமண மகரிஷி இவங்கெல்லாம் யாரு? எந்த அவதாரம் இந்த பூலோகத்தில் தோன்றினாலும் அவர்களுக்கு குருநாதர்கள் இருப்பார்கள். ராமனுக்கு வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், கிருஷ்ணருக்கு அதே போல சுவாமிக்கும் 3 குருமார்கள். ஆனால் இவர் குருவிலும் குருராயர். இவர்தான் குருவிலும் குருராயர் என்பதை விட அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர். இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடியிலே இங்கே வந்திருப்பவர்களை கூட நாம் பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய அழைப்பின் பேரிலே வந்திருக்கிற விருந்தாளர்களாக தான் நாம் பார்க்கிறோம். அவருடைய அழைப்பு இல்லாமல் யாரும் வர முடியாது. அவருடைய விருப்பம் சித்தம் இல்லாமல் யாரும் வணங்க முடியாது. அப்ப நீங்கள்லாம் அவருடைய அழைப்பின் பேர்ல தான் வந்திருக்கிறீங்க. அதனால தான் உங்களுடைய திருப்பாதங்களை தொட்டு வணங்குகிறோம் நாம சொன்னோம். ஆனா இங்க உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருக்குங்க. இங்க பக்த கோடிகள் உங்களை சேர்லாம் கரெக்டா போடுங்க, தூக்காதீங்கலாம் டிஸ்டர்ப் பண்ணிப்பாங்க. ஏன்னா எனக்கு ஒரு ஓசிடின்னு ஒரு நோய் இருக்கு, மன வியாதி இருக்கு. எல்லாம் கரெக்டா இருக்கணும், டிசிப்ளினா இருக்கணும். ஏன்னா அங்கே அப்படி சேர் இருக்கக்கூடாது, எச்சி கிடக்கூடாது, அப்படி கிடக்கூடாது. அதனால இந்த பக்தர்களுடைய பழக்கப்படுத்திருக்கோம். அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். அப்ப இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடியிலே எங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது.
2 விஷயம் தான் எங்களுக்கு தெரியும் எப்பவுமே. ஒன்று திருவடி பூஜை, இன்னொன்று திருநாம ஜபம். இந்த 2 தான். அதுதான் முன்னுக்காக வச்சிருக்கோம். எங்களுக்கு இந்த 2 கண்கள். வாரம் சனிக்கிழமைகளிலே மதியம் 3:30 மணி தொடங்கி மாலை 8:30 மணி, இரவு 8:30 மணி வரை இந்த சேவை தான் நாங்கள் செய்வோம். வந்திருக்கிற அத்தனை ஜனங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். 18 வகையான புனித பொருட்களால் அவர் திருவடிகளுக்கு சேவைகள் செய்கிறோம். எத்தனை ஜனங்கள் வந்தாலும் எல்லோருக்கும் அந்த வாய்ப்புகளை சமமாக கொடுப்போம். இதற்காக எந்த காசு நம்ம வாங்கிக்கிறது இல்லை. திருவடி பூஜைக்கு எந்த காசும் வாங்கிக்கிறது. இதை எங்களுடைய பற்றி நான் சொல்றேன், வேற இதை பற்றி நான் சொல்றேன். இங்க என்ன நடக்குங்கிறது இங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப இதை ஏன் பண்ணணும்? எதற்காக அவருடைய நாமத்தை பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு மரணத்திலிருந்து ஒரு வாழ்வளித்த ஒரு பேர் இறைவன்னா அவரால் எவ்வளவு இந்த ஜனங்களுக்கு செய்ய முடியும்? இந்த பாழாப்போன உலகத்திலே இந்த பாழும் ஜனங்கள் ஆன்மீக அறிவு இல்லாமல், பக்தி என்ன என்னன்னே தெரியாம, கடவுள்னா என்னன்னே தெரியாம எல்லோரும் துன்பத்தில் துயல்கிறார்களே, போதையில் மிதக்கிறார்களே, வீட்டுக்கு வீடு இன்பம் இல்லாத, மகிழ்ச்சி இல்லாத, நிம்மதி இல்லாத நிலை இருக்கிறதே. அடியேன் எதுவுமே இல்லாமல் ஆனந்த கூத்தாடுகிறேனே, மகிழ்ச்சியில் இருக்கிறேனே, இது ரொம்ப எளிதாக இருக்கிறது. இதை ஏன் அடுத்த தலைமுறைக்கு நாம கொண்டு போய் சேர்க்கக்கூடாது? இளைஞர்கள் எல்லோரும் மதுவிலும் கஞ்சாவிலும் மிதக்கிறார்களே, இந்த தமிழகமும் இந்த இந்திய தேசம் எதை நோக்கி பயணிக்கிறது? ஆனால் அந்த கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக வந்த பகவான் யோகி ராம் சுரத்குமார் எளிமையான பக்தியை உபதேசித்தாரே, எளிமையாக இறைவனை அடைவது எப்படி என்று கற்றுக் கொடுத்தாரே. இதை ஏன் இந்த ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது என்கிற ஒரே ஒரு சிந்தனையில் நாம் இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்தது, இது என்னக்கு அவசியம்? எது காவியெல்லாம் போட்டிருக்கீங்க? யோகிராம் சுரத்குமார் தான் காவி பிடிக்காத அப்படின்னா பல பேர் சொல்லுவாங்க, நாமெல்லாம் பப்பா ராமதாஸுடைய வழி அப்படிம்பாங்க. அடியேனை பொறுத்த மட்டும் என்னுடைய தெளிவுக்கு நாம யோகிராம் சுரத்குமார் வழிதான், பப்பா ராமதாஸ் வழியெல்லாம் நமக்கு கிடையாது. பப்பா ராமதாஸ் வழியிலே யோகிராம் சுரத்குமார் நமக்கு காட்சி கொடுத்தார். பப்பா ராமதாஸ் 2 விஷயங்களை தான் அவர் எடுத்துக்கொண்டார். ஒன்று ராமநாமம், இன்னொன்று காவி அணியாத ஒரு நிலை. மற்றபடி பப்பா ராமதாஸ் சிலை வழிபாடு கிடையாது. பப்பா ராமதாஸுக்கு வேற எந்த இதுவும் இல்லாதெல்லாம் பகவான் யோகிராம் சுரத்குமார் கடைபிடித்தார். ஏன்னா பக்தி எளிமையாகிறார். எப்படியாவது நாம சொல்லி ஆண்டவன் சேர்ந்திருப்பாங்கிறத ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப தளர்த்தி கொடுத்த ஒரே தெய்வம் அவர் தான். அப்போ இந்த கலியுகத்திலே நாம் ஏன் இந்த சேவைகளை செய்யணும்னா, இந்த கலியுகத்திலே நீங்கள் ஆன்மீக நிலையை ஒரே நாள் எட்டிவிட முடியாது. ஒரே நாள்ல பட்டினத்தார் மாதிரி எல்லாத்தையும் அவுத்து போட்டு துண்டு கட்டி போயிட முடியாது, சாத்தியம் கிடையாது. நீங்கள் எதை வெறுத்து கொண்டு போகிறீர்களோ அதுதான் உங்க முன்னாடி வந்து உங்களை பிடிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்க ஒரு சிக்கனை வறுத்தா சிக்கன் தான் அப்பப்போ உங்களுக்கு சிக்கன் 65 தான் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கும். அப்ப இந்த கலியுகத்திலே நீங்கள் ஆன்மீகத்தினுடைய முக்தி நிலை அடைவது எப்படி? அதையும் நான் பகவான் யோகிராம் சுரத்குமார் தான் கத்துக்கிட்டேன். இந்த யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சாரங்களில் எங்களுடைய பக்தர்களுக்கு நாங்கள் ஒரே ஒரு உபதேசத்தை தான் முன்வைக்கிறோம். வேற எதையும் நாங்கள் முன்வைக்கிறது இல்லை. இங்க வந்தா அவனுக்கு கார் கிடைக்கும், வீடு கிடைக்கும், அதெல்லாம் நம்ம ஒன்றுமே சொல்றது இல்லை. அந்த ஃபால்ஸ் ப்ராமிஸ் நம்ம கொடுக்கறது. ஒரே ஒரு தத்துவத்தை நாம் முன்வைக்கிறோம். உன்னுடைய பிறப்பின் லட்சியம் இறைவனை அடைவதுதான், வேற எதுவுமே உனக்கு கிடையாது. தயவு செய்து இந்த மாயை வாழ்க்கையிலிருந்து இந்த வெளியே வா. ஏதோ நீ முற்பிறவில் செய்த புண்ணியம் எம்பெருமான் யோகிராம் சுரத்குமாருடைய நாமத்தை இந்த சிவகுமார் மூலமோ இல்ல இந்த யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சாரம் மூலம் அறிந்து கொண்ட அதுவே நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியம். அவருடைய திருவடிகளை நீட்டி தந்திருக்கிறார். தொட்டுக்கொள், வணங்கிக்கொள். அந்த பாக்கியத்தை விட்டுறாத. இப்பிறப்பில் விட்டால் எப்பிறப்பிலோ தெரியாது. இந்த பாக்கியத்தை விட்டு விடாதே. என்னுடைய பிறப்பின் லட்சியமே அவரை அடைவதுதான், வேற ஒன்றும் இங்க இல்லை. வேற எல்லாம் கர்மா. உன்னை சுத்தி இருக்கிற அம்மா, அப்பா, மனைவி, பிள்ளைங்க, பேரன், பேத்தி, இதெல்லாம் நீ செய்த கர்மா. உறவு இல்லை, இங்க உனக்கு உறவே கிடையாது என்பதை உணர்ந்து கொள். அவர் ஒருவர் தான் உறவு என்பதை இங்க உணர்ந்து கொள். அந்த ஒரு காரண காரியத்திற்காக இந்த சேவையை செய்யும். அப்போ இந்த கலியுகத்தில் ஆன்மீக முக்தி நிலை அடைவது எப்படின்னா, இறைவன் உங்களுக்கு நல்ல பேச்சு திறமை தந்திருக்கிறாரா, அந்த பேச்சு திறமையை முழுக்க முழுக்க இறைவனை பற்றி பேசுவது. கொஞ்சம் பாடுற திறமை தந்திருக்கிறாரா, முழுக்க முழுக்க இறைவனை பற்றி பாடுவது. கொஞ்சம் பொருளாதார வசதிகளை தந்திருக்கிறாரா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அடியார்களுக்காக, இறை சேவைக்காக செலவு செய்வது. இந்த நாட்கள் அப்படியே நகர்ந்து கொண்டு செல்ல 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 ஒரு நாள் நீங்கள் முழுமையாக அந்த பேர் இறைவனால் ஆட்கொள்ளப்படுவீர்கள். அவர் அப்படியே இந்த சால்வை சுற்றி போடுவார் பாருங்க, அப்படியே உங்களையும் சுற்றி உள்ள சேர்த்து வச்சுக்குவார். வாமுக்கால் இந்த ஒரே ஒரு எண்ணத்தை தான் இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சாரங்களில் இங்கே சிந்தனையிலும் செயலிலும் காட்டிக் கொண்டிருக்கிறது. வேற எந்த எண்ணமும் இல்லை.
எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் யோகி ராம் சுரத்குமார் என்கிற ஒரே ஒரு நாமம் தான். அந்த யுகத்திலே ராமநாமம், அடுத்த யுகத்திலே கிருஷ்ணநாமம், இந்த கலியுகத்திலே நாமம் யோகி ராம் சுரத்குமார் என்கிற நாமம். அதுதான் நான் முதல்ல சொன்னேன். சிஎம் ஆபீஸ்ல என் பேர் சொல்லுவோம், வருவான்னு சொல்லுவோம். வேற யாராருக்கு சொல்ல முடியும்? வேற யாராருக்கு உணர்த்த முடியும்? அப்ப இவர் குருவா இல்ல இறைவனின் குழந்தையான்னா ஏன் பகவான் யோகி ராம் சுரத்குமார அண்ணன் பாலகிருஷ்ணன் வந்து ஏன் வந்து அவங்க வந்து தெய்வ குழந்தைன்னு சொல்றாங்க? தெய்வம்னு நம்ம கொண்டாடுவோம், தெய்வ குழந்தை நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒரு குழந்தை தான் நீங்க அன்போடு எடுத்தவங்க மடியில் இருந்துருக்கு. தெய்வம்னா நீங்க நினைக்கிற மற்ற தெய்வங்கள் அப்படி நீங்க போய் ஏதோ பணிந்து வணங்கி விழுந்து உருண்டு கும்பிட்டு இங்க அலகு குத்தி அங்க அலகு குத்தி இங்க காவடி தூக்கி அங்க தீ மிதிச்சு எல்லாம் பண்ணுனாதான் இறைவன் உங்கள்கிட்ட வருவாங்க எனக்கு தெரியல. ஆனா இந்த குழந்தை அவன் பேரை சொல்லி மகாராஜா யோகி ராம் சுரத்குமாரா வாகன்னு சொன்னா மடியில் உட்காந்துருவான். அதனாலதான் அண்ணன் பாலகிருஷ்ணன் சொன்னாங்க தெய்வ குழந்தை, வேற யாரையும் சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை, ஒரு தெய்வத்தை நாம் இன்னும் இவ்வளவு உபதேசங்களை கடந்தும் நாம் இழந்து விடுவோம் என்றால் இனி எப்பிறப்பிலோ தெரியாது. 84 லட்சம் பிறவிகள் என்கிறது நம்முடைய வேதங்கள், எப்பிறப்பிலோ தெரியாது. ஆகவே இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சாரக்கூடிய இங்கே இருக்கிற ஆன்மீக பெரியவர்களும் நாம் மீண்டும் மீண்டும் உபதேசிப்பது பற்றி கொள்ளுங்கள், பற்றி கொள்ளுங்கள். உங்களுக்கு உபதேசிக்கிற அளவு நிலையில நான் இல்லை, நான் ரொம்ப சின்னவன். ஆனாலும் நான் அடைந்த நிலையில நான் உங்களுக்கு சொல்றேன், அதை விட எனக்கு இந்த உலகத்திலே நான் அனுபவித்த பேரின்பங்கள் எதுவுமே எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 15-16 கண்ட்ரிக்கு போயிருக்கேன், எல்லாம் அனுபவிச்சிருக்கேன் இந்த வாழ்க்கையில். ஆனால் இன்று நான் இருக்கும் இந்த எளிய நிலையிலே பகவானுடைய திருவடிகளுக்கு சேவை செய்வதிலும் அவருடைய நாமத்தை சொல்வதிலும், ஆனா யோகிராம் சுரத்குமார் எனக்கு ஒன்றும் தந்துடுற, எனக்கு என்ன தரணும் இதுக்கு மேல? அவர்கிட்ட அடிமை வச்சுட்டாரு கீழே, இதுக்கு மேல எனக்கு என்ன பதவி வேணும்? இத்தகைய ஒரு பெரிய பாக்கியத்தை அடியனுக்கு அருளி இருக்கிற பகவான் யோகி ராம் சுரத்குமாரிடம் நான் அண்ணன்கிட்ட கூட நேரம் சொன்னேன், அண்ணா எனக்கு இன்னும் ஒரு பிறவி வேணும்னா. எதுக்கு? நான் இவ்வளவு லேட்டாக வந்திருக்கேன், 50 வயசு 56 வயசு பிறகு அவரை வந்து அடைஞ்சிருக்கேன். இன்னும் ஒரு பிறவி முழுக்க அவருடைய திருவடிகளிலே இருக்கணும். ஒரு புத்துளக்காவோ, ஒரு பூவாவோ, ஏதோ ஒரு கல்லாவோ, ஒரு மரமாவோ அவருடைய திருவடிகளில் ஒரு வாழ்நாள் முழுக்க இருக்கணும்னா அதுக்கே ஒரு பிறவி எடுக்கணும் அப்படின்னு நான் என்ன சொல்றேன். ஆகவே அடியார் பெருமக்களே, நீங்கள் மறந்தும் பகவான் யோகி ராம் சுரத்குமாரை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய மரண தருவாயில் கூட அவருடைய திருவடிகளையும் அவருடைய நாமத்தை நீங்கள் கேட்க முடியுமானால் அதைவிட முக்தி வேற எதுவும் இருக்க முடியாது. இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு அவதார கடவுள் மட்டும்தான். எவன் இந்த பிச்சைக்காரின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறானோ அவருடைய இறுதி நேரத்தில் அவனுடைய கரம் பற்றி அழைத்து செல்வென்கிற உத்தரவாதத்தை இந்த ஒரு தெய்வம் தான் அருள் இருக்குது, இந்த ஒரு தெய்வம் தான் அருள் இருக்குது. அப்போ இத்தகைய கண்கண்ட கடவுளை நாம் கரம் பற்றி அவருடைய பாதத்திலே பணிந்து கிடக்காவிட்டால் இன்னும் எத்தனை யோனி பிறவிகள் நாம் எடுக்க வேண்டி இருக்குமோ அறியுமே. அவரை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அழுகையும் கண்ணீருமே பீறிட்டு வருகிறது. இந்த மலத்தில் இருக்கும் புழுவையும் ஆட்கொண்டு விட்டானே, உங்களை போன்ற பரமாத்மாக்களை அவன் ஆட்கொள்ள மாட்டானா? அப்போ விட்டு விடாதீர்கள், பரம விட்டு விடாதீர்கள். யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெய குருராயா. மீண்டும் ஒரு முறை அத்தனை பகவானுடைய அடியார்களுடைய பாதத்தை தொட்டு நன்றி தெரிவிக்கிறேன். இந்த பஜனை எல்லாம் முடிந்த பிறகு சிறிய அளவிலே மதிய விருந்து இருக்கிறது, எல்லோருக்கும் பிரசாத பைகள் இருக்கிறது. எல்லோரும் விருந்துண்டு பகவானுடைய கிருபையை பெற்று எல்லோரும் ஜெயிக்க வேண்டும், எல்லோரும் வாழ்க்கை நலம் பெற வேண்டும். எல்லாம் வல்ல எம்பெருமான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் இங்கு இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும், புல்லுக்கும் புழுவுக்கும் எறும்புக்கும் கூட முக்தி அளிக்க வேண்டும். நம் எல்லோருடைய வாழ்க்கையில் நம்முடைய திரு இல்லத்திலேயும் வளமும் நலமும் பெருக வேண்டும் என்று வேண்டி மன்றாடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.